அனைவருக்கும் வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியை பத்தின நிறைய ஃபால்ஸ் நெரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல முக்கியமான ஒரு 2 விஷயம். ஒரு மதத்தினர் மட்டும் சார்ந்து இயங்குற கட்சி அப்படிங்கறது ஒண்ணு. ரெண்டாவது நார்த் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இது முற்றிலும் போய் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் திறமையும் நாட்டிற்காக முழு அர்ப்பணிப்போட வேலை செய்யறவர்களுக்கு இங்க அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. 2002 அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையிலான அரசு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் நம்மளுடைய பாரத தேசத்தை அடுத்த நிலைக்கு அவர் எடுத்துட்டு போனாரு. எந்த மதத்தையும் பார்க்காம சமூக நீதியை கடைபிடிக்கணும், மதசார்பன்மையோட விக்ஷித் பாரத் நோக்கிய பயணத்துல யார் இருப்பாங்க அப்படிங்கறத பார்த்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரசிடென்ட் மோடிஜி அவர்களுடைய தலைமையில திரௌபதி அம்மாக்கு பெண் சக்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக திரௌபதி அம்மாக்கு கொடுத்திருக்காங்க. ஈவன் இப்போ வைஸ் பிரசிடென்டா இருக்கிறவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த நம்மளும் பெருமையா சொல்லலாம். சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியா இருக்காங்க. தமிழ் எங்கள் மூச்சு, தமிழ் எங்கள் பேச்சு, ஹிந்தி தெரியாத போடான்னு டயலாக் பேசிட்டு இருக்கேன். இந்த டிராமா மாடல் அரசுக்கு நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். 2007 அப்துல் கலாம் ஐயாவை தோக்கெடுத்ததும் நீங்க தான். இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த வாக்குப்பதிவு பண்ணும்போது போடாம விட்டதும் நீங்க தான். உங்களுடைய டிராமா எல்லாமே மக்களை ஏமாத்தி ஓட்டு வங்கியை கிரியேட் பண்ணிக்கணும், அது மட்டும்தான். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இங்க திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம். அதுக்கு எக்ஸாம்பிளா கட்சி அமைப்புகளுக்குள்ளேயே நிறைய பேர் இருக்காங்க. கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியுடைய உறுப்பினர் அன்பிற்கும் பஸ்திக்கும் உரிய வானதி சீனிவாசன் அக்கா எந்த அரசியல் பின்புலமும் இல்லாம கட்சிக்குள்ள கட்சிக்காக தன்னை அர்ப்பணித்து 30 ஆண்டு காலமா கட்சிக்குள்ள வேலை செஞ்சதுடைய பலனா இன்னைக்கு தேசியத்துடைய மகளிர் அணி தலைவரா இருக்காங்க. மக்கள் பிரதிநிதியா இருந்து மக்களுக்கு சட்டமன்றத்துல குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அண்ணா அவர்கள் எடுத்துட்டாலும் தன்னோட பதவி ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு மக்கள் சேவைக்காக கட்சிக்குள்ள சேர்ந்து மக்களுடைய கட்சி அங்கீகரிச்சு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்திருக்காங்க. தமிழிசை அக்கா அந்த மாதிரி அமைப்புக்குள்ளே ஏகப்பட்ட பேர் திறமைக்கு மட்டுமே அங்கீகாரம் கொடுத்து அடுத்தடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க. இந்த வரிசையில இன்னைக்கு என்னையும் இந்த கட்சி அங்கீகரிச்சிருக்காங்க. என்ன நினைச்சு பாருங்க, பாரதிய ஜனதா கட்சி உலகத்திலேயே பெரிய கட்சி. அந்த கட்சியில ஒரு மாநிலத்தினுடைய சோசியல் மீடியாவுடைய மாநில செயலாளர் பதவியை கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம பாரதிய ஜனதா கட்சியில மட்டுமே நடக்கும். இது எந்த மத்த கட்சிகள் நடக்காத ஒண்ணு. குடும்ப அரசியல், நம்மளோட பையன் நம்ம பையனுக்கு அப்புறம் பேர கொள்ளு பேரன்னு சொல்லி அந்த வரிசையில போயிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம கட்சியில ஒரு திறமையாளர்களுக்கு மட்டும் விக்ஷித் பாரத் நோக்கி பயணத்தை எடுத்துட்டு போறவங்களுக்கு மட்டும் அங்கீகாரம் அப்படிங்கிறது இருக்கு. சோ மக்களே தமிழ்னு பேசுறவங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க குடும்பாட்சி தான் பண்ணிட்டு இருக்காங்கிறதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு 2026 உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்போம். ஒன்று கூடுவோம் விக்ஷித் பாரத்தை நோக்கி. நன்றி, வணக்கம்.